சார் இப்போ கூட்டணிக்கு செங்கோட்டையனை வச்சு பிஜேபி ஒரு மூவ் பண்ணாங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா சார்? இப்போ தற்போது நம்ம நேரடியாக அதிமுக எடப்பாடி பழனிசாமியை நெருக்கடிக்கு உள்ளாக்க முடியாது. ஏன்னா அவர் வந்து வச்ச டிமாண்டே நமக்கு வெளியில் வந்த நியூஸ் என்னன்னா, நான் உங்க கூட கூட்டணிக்கு தயாரா இருக்கேன், ஒற்றுமை பத்திலாம் நீங்க ஒற்றுமையை பத்தி பேசாதீங்க. சோ அதனால என்ன பண்றாங்கன்னா செங்கோட்டையனை வச்சு இப்போதும் கூட எல்லாரையும் ஒரு தோண்டி விட்டுருக்கலாம். நேற்றைய பிரஸ் மீட் பின்னாடியே கூட பிஜேபி இருக்கலாம் ஒரு யூகம் இருக்கு. யூகம் தான் நம்ம சொல்ல முடியுமே தவிர இல்ல அந்த பிரஸ் மீட்டே அவங்க தான் தோண்டி. ஆனா அந்த செங்கோட்டையனுடைய உணர்வு தான் ஒரு அண்ணாதிமுக தொண்டருடைய உணர்வா இருக்கு. எடப்பாடி வாழ்கன்னு சொல்லி அந்த பஸ் கீழே நிக்கிறவனுடைய உணர்வும் அதுதான். தேனி போற போது ஒரு ஊர்ல நின்னாங்கல்ல, மறைச்சுக்கிட்டு ஒன்றுமை வேணும்னு கேக்குறாங்க. அவனும் அண்ணாதிமுககாரன் தான். அண்ணன் எடப்பாடி பேசுறாருன்னு இப்படி பஸ்ஸை பார்த்துட்டே நிக்கிறவனும் அண்ணாதிமுககாரன் தான். அவனுடைய உணர்வும் கட்சி ஒன்னா இருக்கணும் தான் பாக்குறான். அவன் கோஷம் போட மாட்டான், எல்லாருமே கோஷம் போட மாட்டாங்க, எல்லாருக்கும் போரம் இல்லை, தைரியம் இல்லை, அவசியம் இல்லைன்னு நினைக்கிறான். பெரிய பெரிய தலைவர்களே பதுங்கி போய் கிடக்குறாங்க. என்னடா அதனால 6 பேர் ஒன்னா சார் இருட்டில் போகும்போது கையை பிடிச்சிக்கிட்டே போற மாதிரி தானே 6 பேரும் போனாங்க, தனியா போனா ஒழிச்சிருவாருன்னு அந்த 6 பேரையே ஒரு மாதிரி டீல் பண்ணிட்டாரு. அப்ப இவர் திருந்த மாட்டான்ற ஒரு எண்ணம் எல்லாருக்கும் இருக்கு. அது அதிமுகவுக்கு நல்லதல்ல, எடப்பாடிக்கும் நல்லதல்ல. ஸோ இந்த விஷயத்தை வந்து எல்லாரையும் ஒருங்கிணைக்கிறதுக்கு பிஜேபியோட மூவா கூட இருக்கலாம், நம்ம எடுத்துக்கலாம். அது ஏதாவது இனிமேல் செஞ்சாதான் நம்ம எடுத்துக்க முடியும். இது வரைக்கும் அவங்க ஒரு துளியை கூட முயற்சி பண்ணவே இல்லை, ஒரு துளி கூட முயற்சிக்கல. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.